இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது பார்க்கறதுக்கு தான். நான் வரும்போது ஒரு கேப்ஷன் டிவியில் இருந்துச்சு. த ப்ராப்ளம் இஸ் யூ திங்க் யூ ஹாவ் டைம். ஸோ ஒரு கேப்ஷன், த மெசேஜ் த ப்ராப்ளம் இஸ் யூ திங்க் யூ ஹாவ் டைம். ஒரு மெசேஜ் நம்மளுக்கு எங்கிருந்தா வந்துச்சுன்னா இட் கேன் ரிலேட் டு அஸ் இன் செவரல் லெவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தி ப்ராப்ளம் இஸ் யூ திங்க் யூ ஹாவ் டைம். இப்போ மைக் கிடச்சிருக்கு, டோன்ட் திங்க் யூ கேன் டாக் ஃபார் எவர், யூ ஹாவ் டைம், ஃபியூ மினிட்ஸ். அனதர் வே இஸ் ஹவு ஆர் யூ ஸ்பெண்டிங் யுவர் டைம். த ப்ராப்ளம் இஸ் யூ திங்க் யூ ஹாவ் டைம், ஹவு ஆர் யூ ஸ்பெண்டிங் யுவர் டைம். Are you spending it constructively, which is helpful to your growth as well as to the society? That is one message. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட். ஸோ இங்கே 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று தி கலாமந்திர் டீச்சர்ஸ், தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் தி பேரண்ட்ஸ். ஸோ ஹவு ஆர் தே ஸ்பெண்டிங் தேர் டைம்? இட் ஜஸ்ட் நான் வேறு எதுவும் பேசணும்னு நினச்சேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் ஆல் திங்ஸ். இதை வச்சு நான் பேசலான்னு பார்க்குறேன். So first it's a vision of few people or one person, Mr. Krishnan and his team, that they are spending that time with purpose. Intention is there. So they are utilizing that time very constructively, serving the society. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஒரு கலையை they are taking it forward. So hats off to them. I do not want to talk much on this one because want of time. Second a big what to say, ஒரு கரகோஷம் தான் கொடுக்கணும் அந்த பசங்களுக்கு. I will tell the reason for that, why they deserve more applause. ஏன்னா நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு டென்ஷனே கிடையாது. ஸ்கூலுக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், விளையாடணும். அண்ட் ஸ்கூலில் கூட தேர்ஸ் நாட் மச் ப்ரெஷர். வி என்ஜாய்ட் அவர் ஸ்கூலிங். பட் இந்த காலத்துக்கு பசங்களுக்கு அப்படி கிடையாது. தே ஹாவ் மெட்ரிக்ஸ். இப்போவே மெட்ரிக்ஸ் இருக்குது, இப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும். டீச்சர்ஸுக்கும் மெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், அப்புறம் நாங்கள் படித்த காலத்தில் கேட்ஜெட்ஸ் கிடையாது. தேர் இஸ் நோ மொபைல் ஃபோன். இப்போ தேர் ஆர் thousands ஆஃப் டைவர்ஷன்ஸ் அக்ராஸ். அந்த டைவர்ஷன்ஸை மீறி இஃப் தேர் பெர்ஃபார்மிங் ஹியர் டு இந்த ஸ்டேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சோ மெனி ஆடியன்ஸ், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அவங்க. So a special applause to these young children and the people who are sitting there, and the teachers who are spending time for that, and the people who graduated also. So they are spending their time usefully, learning their culture, at the same time strengthening their body, mind, everything. Last, for the teachers and the students to be successful, for them the connect bridges, people who are sitting there, the parents. உங்களுடைய விஷன், உங்களுடைய ஆசை இல்லைன்னா இந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகாது. ஸோ a big applause to you also, right? ஸோ இந்த 3 பேருக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னா டீச்சர்ஸுக்கு இட் இஸ் அர்ப்பணிப்பு. they have dedicated their lives to this art form, பரதநாட்டியம், ஏகாகிரதி. ஸோ வேறு எங்கேயுமே டைவர்ஷன் கிடையாது. தேர் ஒன்லி கோல் இஸ் டு ப்ரொடியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் வெல் வெர்ஸ்ட் இன் அவர் ஏன்ஷியன் கல்ச்சர் ஆஃப் பரதநாட்டியம், விச் தே வில் டேக் ஃபார்வர்ட். இந்த மேடம் சொன்னாங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 97 ஸ்டூடெண்ட்ஸ் அரங்கேற்றம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐ ஃபர்காட் தி நம்பர் ஃபார் சலங்கை பூஜை. என்ன 800? அது மாதிரி. ஸோ இட் இஸ் ஒரே ஒரு வார்த்தை, அர்ப்பணிப்பு இல்லாமல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் அப்ளாஸ் ப்ளீஸ். நெக்ஸ்ட் இந்த பசங்களுக்கு, இன் ஸ்பைட் ஆஃப் தர் ஸ்கூல் ஸ்டடீஸ், இன் ஸ்பைட் ஆஃப் த டைவர்ஷன்ஸ், இஃப் தே கேன் ஸ்பெண்ட் டைம் ஸோ மச் அண்ட் டூ திஸ், வாட் வுட் பி த வேர்ட் யூ வில் கிவ் ஃபார் தெம்? தமிழில் எனக்கு தெரிஞ்ச வார்த்தை ஆர்வம். வித்தவுட் தர் இன்ட்ரெஸ்ட் they cannot do this one. They can't do it by force, because dance ஆடும்போது it is not just physical movements, expressions, பாவம்.
நான் வந்து இந்த கலாமந்தர் ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபார் 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஐ டோன்ட் நோ தி கிராமர் ஆஃப் த டான்ஸ், பட் ஐ கேன் என்ஜாய். ஐ கம் அஸ் அன் அட்மைரர். என்ன பார்ப்பேன், இப்போ அசைந்தாடு மயில் ஒன்று கண்டான்னு ஒரு பாட்டு பாடினாங்க. அதில் வந்து என்ன பாவங்கள், அந்த பாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, ஈவன் சாதா ஸ்லோகம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா, அதுக்கு என்ன ஒரு எக்ஸ்பிரஷன், என்ன ஒரு மூமெண்ட்ஸ். ஐ என்ஜாய் ஆல் திஸ் திங்ஸ். இந்த மூமெண்ட்ஸை வந்து ஒரு வாட் சே, இட் இஸ் நாட் அ ரோபோட். கரெக்டாக இப்படி மூவ் பண்ணுறதுக்கு ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் இருக்கணும். அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு உள்ளே போனால் தான் வந்து பண்ண முடியாது. ஸோ இஃப் தேர் ஏபிள் டு டூ இட், இட்ஸ் பிகாஸ் ஒன்லி தேர் இன்ட்ரெஸ்ட். அது அர்ப்பணிப்பு, ஆர்வம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜாக இருக்க பேரண்ட்ஸுக்கு என்ன 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 இருக்கு, ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் தான் சொல்லணும். why are you sending your children to this event, in these programs? ஒன்றும் இல்லை, ஒரு கனவு, ஒரு ஆசை, அவ்வளோதான். நம்ம பொண்ணும் நம்ம பசங்களும் வந்து இது மாதிரி வந்து நல்லா வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அர்ப்பணிப்பு, ஆர்வம், கனவு ஆர் ஆசை, all coming together. No doubt this Padmashri Kalamandar will conduct many such events. இது வந்து ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், no problem. It can go beyond 700 today, 600 last year. It may go to 10,000 one year, who knows. Okay, so the three pillars, teachers, students and the connecting bridge, parents, இருக்கிற வரைக்கும் it will be a success. I am happy that our culture is growing like this through young generation, which is very very important, because அவங்க தான் நெக்ஸ்ட் கொண்டு போகிறாங்க, நெக்ஸ்ட் 30-40 இயர்ஸுக்கு. இதை பார்த்துட்டு they will take it to the next generation. So it will go on like that. So all the best wishes to the teachers, the students and the parents who are spending your time usefully, purposefully. So you can be very happy about that. And I am happy because இங்கே பேசுறதுக்கு வந்து it is not a cliche dialogue I am telling. I thank people for inviting me. I am honored to be here because I am representing, I am talking about somebody who is spending the time usefully. I am proud of it. To talk about the people who spend their time usefully, contributing to the society in a much bigger way. So I am really proud, and I thank Mr. Krishnan who invited me. And அவருக்கு என்னை பற்றி தெரியாது. ஸோ வந்து அவருக்கு ஒருத்தர் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் நான் சொன்னதுக்கு. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் தி பேரண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much, sir. It was so inspiring. Shiva, sir, please. அனைவருக்கும் காலை வணக்கம். மதியம் ஆயிடுச்சா? ஓகே, ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு என்னையும் ஒரு குருவா என் மனைவியும் சேர்த்து அழைச்சதற்கு. இந்த மேடை எனக்கு புதிதல்ல, நிறைய முறை இங்கே வந்திருக்கோம் வெவ்வேறு நிகழ்ச்சிகளுக்காக. இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, இன்னைக்கு பாதி ஹொசூர் இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த குழந்தைகளை எல்லாரையும் சரியான நேரத்துக்கு, ஏன்னா 9 மணிக்கு நிகழ்ச்சினா இவங்களுக்கு மேக்கப்கே 1 மணி நேரம் ஆயிருக்கும். இப்போ பேரண்ட்ஸ் எத்தனை மணிக்கு வந்திருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸ்ருதி மாதா லய பிதா அப்படின்னு சொல்லுவாங்க. லயம் வந்து தாளம். இந்த குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோதான் மோட்டிவேஷன் கொடுத்தாலும் அது உள்ளேருந்து வந்ததுன்னா செல்ஃப் மோட்டிவேஷன், சம்டைம்ஸ் அது ப்ரெஷர் ஆகிடும். வெளியிலேருந்து வந்தால் எக்ஸ்டர்னல், நீங்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு பேரண்ட்டாக, டீச்சராக, எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். பட் அது எல்லாமே நிரந்தரமானதல்ல. யார் வேணால் அதை டிஸ்டர்ப் பண்ணலாம், அந்த மோட்டிவேஷனை யார் வேணால் டிஸ்டர்ப் பண்ணலாம். பட் இந்த குழந்தைகளுக்கு நிரந்தரமாக கொடுக்கறதுக்கு ஒன்று இருக்குது, அது டிசிப்ளின். பத்மஸ்ரீ கலாமந்திர் இந்த 17-18 வருடங்களாக இந்த குழந்தைகளுக்கு வழங்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு டிசிப்ளின். அது நடனத்தில் இந்த லயம் போல, ஒரு தாளம் எப்படி வந்து ஒரு கண்டிப்பான தந்தையை போல இருக்காங்களோ அதே போல அந்த டிசிப்ளின்ங்கிற ஒரு விஷயம் இந்த குழந்தைகளுக்கு இன்ஹெரண்டாக இருக்குது. அதை இங்கே ரெண்டர் பண்ணுறாங்க. அதை நம்ம கண்கூட விட்னஸ் பண்ணலாம். என் குழந்தை, என் மகள்
யாழினா சிவா லாஸ்ட் இயர் அரங்கேற்றம் பண்ணாங்க, இந்த வருஷம் தான் அரங்கேற்றம் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒழுங்கு இன்னைக்கு அவங்கள ஒரு நல்ல உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு. அந்த வகையில் ஒரு பெனிஃபிஷரியா, ஒரு அப்பாவா நான் இந்த கலாமந்திற்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அடிப்படையில் அவர் ஒரு என்ஜினியர். அவர் கிருஷ்ணன் மாஸ்டர் வந்து ஒரு என்ஜினியர். எங்களுக்கும் அவருக்கும் ஒற்றுமை என்னன்னா, 2 பேருமே என்ஜினியரிங் ப்ரொஃபஷனில் இருந்து கலையை தேடி, நான் ஒரு ஓவியனா, ஒரு இசைக்கலைஞனா, ஒரு டிசைனராக நான் ரெடி ஆகும்போது கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரே அலைன்மெண்ட்டில் இருப்போம், நிறைய பேசியிருக்கோம். அந்த வகையில் அவர் ஒரு மைன் என்ஜினியர். கலை மேலே கொண்ட ஈடுபாடுனால இன்னைக்கு இந்த ஒரு அகாடமி நிறுவி, அதே போல் அவங்க மனைவி அவங்களும் பேஷன் டுவர்ட்ஸ் ஆர்ட். இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்போ. இவங்க இந்த ஹொசூருக்கு கிடைச்சது நமக்கு ஒரு கிஃப்ட்னு நம்ம சொல்ல முடியும். அதனால, ஏன்னா ஒரு கோயிலில் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு குளிரூட்டப்பட்ட இந்த மாதிரி ஒரு அரங்கில் நடக்குது. இந்த குழந்தைகளுக்கு கைத்தட்டல் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு மேடை அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. நம்ம காலத்துல எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, அவ்வளோ சுலபமாக கிடைக்காத ஒரு மேடை. இப்போ தான் அவங்க நடக்க ஆரம்பித்த மாதிரி இருக்கு, அவங்க இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு நம்ம நல்ல ஒரு கைத்தட்டலோட இவங்களை வாழ்த்தணும்னு வேண்டிக்கிறேன். வந்ததுலேருந்து சாரும் நானும் பேசிட்டு இருந்தோம், கிருஷ்ணன் மாஸ்டரும் சின்ன சின்ன தவறுகள் பண்ணாங்க, ஆனால் அது க்யூட்டாக இருந்தது. அதுதான், ஏன்னா இம்பர்ஃபெக்ஷன் இஸ் பியூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அப்படி ஆடினா தான் அது அழகு, அப்படியே ஆடினா அது ரோபோட். அந்த வகையில் இந்த குழந்தைகள் எல்லாரும் சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தாலும் அதுதான் அழகுன்ற அந்த ஆங்கிள்லேருந்து இதை பார்க்கலாம். இன்னும் இவங்க பெரிய உயரங்களுக்கு போகணும். ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. அது இசை, நடனம், ஓவியம் எது வேணா இருக்கலாம். ஒரு கலை ஒரு குழந்தைக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த குழந்தை ஒரு பண்பட்ட மனிதனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 4 வருஷம் ஒரு காலேஜ் போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு டிகிரி வந்துடும். பட் இதுக்கு 18 வருஷம் 20 வருஷம் உழைக்கணும். அப்போ தான் ஒரு டான்ஸராகவோ ஒரு இசைக்கலைஞனாகவோ மாற முடியும். அதனால் இதுக்கு நிறைய டெடிகேஷன் தேவை இருக்குது. பேரண்ட்ஸ் மோட்டிவேஷன் தாண்டி அவங்களுக்கு இன்னும் நீங்கள் நிறைய அன்பை பொழிங்க. கண்டிப்பாக அவங்க பெரிய சாதனைகள் படைப்பாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கிருஷ்ணன் மாஸ்டர் அண்ட் அஞ்சனா மேடம் அவங்களோட இந்த டெடிகேஷனுக்காக நம்ம நிறைய கடமைப்பட்டிருக்கோம். இது இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. டவுன் த லைன் ஒரு 5-6-10 வருஷம் கழித்து இவங்க என்ன உங்கள் குழந்தையோட வாழ்க்கையில் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்கள் விட்னஸ் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் காலை வணக்கம். சாரோட தொடர்ச்சியாகவே அப்படியே பேசலான்னு நினைக்கிறேன். என் மகளோட வாழ்க்கையில் கிருஷ்ணா சாரும் அஞ்சனா மேடமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் பார்த்துட்டே இருக்கேன். என் பொண்ணு இந்த மாதிரி தான் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து இப்போது இந்த ஜூன் மாதம்தான் அரங்கேற்றம் முடிச்சாவ. இந்த டான்ஸ் வந்து இடையில இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லையா வந்து பிரேக் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. நம்ம பேரண்ட்ஸை சார் சொன்ன மாதிரி கட்டி இழுத்து அவங்க ட்ரீம்ஸை வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு அவங்கள இடையில ஊக்குவிச்சு இந்த வருஷம் அவங்கள முடிக்க வச்சாச்சு நாங்கள். இப்போ அந்த கன்சிஸ்டன்சி, அதை லைஃப்பில் ஒரு விஷயத்தை எடுத்தால் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் அது முடிக்கணும் அப்படின்றதுலேருந்து இவங்க கூட சேர்ந்து ஜேர்னி பண்ணும்போது இந்த சார் சொன்ன மாதிரி டிசிப்ளின், அது மாதிரி அவங்களுக்குள்ள இந்த இருக்க அந்த ஃபைன் குவாலிட்டிஸ் அது எல்லாமே வெளியில் கொண்டு வந்து இப்போ என் பொண்ணு காலேஜ் நிஃப்ட் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி டெல்லியில் படிச்சுட்ருக்கா. அங்கே போகும்போது கூட இந்த டான்ஸை சார் வந்து கிருஷ்ணன் மாஸ்டரும் அஞ்சனா மேடமும் எந்த அளவுக்கு அவளுக்கு இந்த கலையை விதைச்சிருந்தாங்கன்னா அங்கே போயும் இந்த கலையை அவளால் விட முடியல, கையோடு எடுத்து அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா அவங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாக ஹோல் காலேஜ்லேயும் அவள் ஹைலைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அவங்களோட இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்கிறோம் நம்ம, ஆனால் இட்ஸ் நாட் அட் ஆல் an எக்ஸ்ட்ரா கரிக்குலர். இது எவ்வளோ முக்கியம். ஒரு குழந்தை வந்து இந்த காலத்தில் ஹைலைட் ஆகிறதுக்கு அவங்கக்கிட்ட இருக்க ஃபுல் டேலண்ட் அண்ட் பொட்டென்ஷியல் வெளியில் வந்தால் தான் அவங்க ஹைலைட் ஆக முடியும். அந்த ஹைலைட் ஆகிறத வச்சு தான் அவங்க அச்சீவ்மெண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும்.
கண்டினியூஸ் அப்ரிசியேஷன் அண்ட் இந்த மாதிரி ஒரு மேடைகள் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த காலத்தில் அந்த காலத்துலேருந்து இல்லை, இந்த காலம் வரைக்குமே அது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நாம் இத்தனை பேரண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்கோம், எத்தனை பேர் இந்த மாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்து வருஷம் அவங்களுக்கு கையில் கிடச்சிட்டே இருக்கிறதுனால அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி கன்சிஸ்டன்ஸாக அவங்க பார்க்கும்போது அந்த அப்ரிசியேஷன் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு, பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட்டுக்கு அவங்கள மூவ் பண்ணும். நம்ம காலங்களில் தான் வந்து வெறும்னா வாழ்ந்தோம், ஏதோ ஒரு சேர்த்தோம், அடுத்த ஜென்ரேஷனை கொஞ்சம் ஓரளவுக்கு கொண்டு போனோம், சொத்து சேர்த்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்க காலத்தில் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறாங்க. இது லைஃப் இஸ் லைக் ரிலே மாதிரி அவங்க அச்சீவ்மெண்ட் நோக்கி நகர்றாங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் டுவர்ட்ஸ் லைஃப் நோக்கி நகர்றாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் இந்த ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது மாஸ்டர் வந்து ஒரு 9 days மட்டும்தான் பண்ணார். இந்த வருஷம் அவங்களுக்கு போட்டி வெளியில் எங்கேயும் இல்லைன்னு அவங்களே போட்டி போட்டுட்டு 10வது நாள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அடுத்த லெவலுக்கு. ஸோ அதுக்கே வந்து பெரிய வாழ்த்து சொல்லணும் அவங்களுக்கு. ஐ விஷ் டு அப்ளாஸ் எவ்ரி ஒன் ப்ளீஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து அவங்க பண்ணும்போது கண்டினியூஸாக 9-10 நாள் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்லாட் எந்த அளவுக்கு எவ்வளோ பிரிச்சிருப்பாங்க, பின்னாடி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த அலுமினிஸை கூட்டிகிட்டு வந்து இத்தனை பேருக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. நான் இப்போ தான் பேக் ஹேண்டில் போய் அஞ்சனா மேடம் பார்த்துட்டு வந்தேன். அவங்க ரோ வைஸ் நிற்கிறது கொண்டு அவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ இதில் அங்கே பேரண்ட்ஸ் கோஆர்டினேஷன்லேருந்து, ஸ்டூடெண்ட்ஸ் கோஆர்டினேஷன்லேருந்து, ஜூனியர்ஸ் டு சீனியர்ஸ் வரைக்கும், அலுமினிஸ் வரைக்கும் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு கூடவே இருந்து இந்த பிள்ளைங்க பார்க்கும்போது அவங்க நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் கற்றுக்குறாங்க. ஆக்சுவலாக நாட் ஒன்லி டான்ஸ். இது இந்த அங்கே சார் சொன்ன மாதிரி இவங்க இதை முடிச்சுட்டு ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு காலேஜ்லேருந்து அடுத்தது அவங்க எம்ப்ளாயரோ போகும்போது இது அவங்களுக்கு லைஃப் ஸ்கில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது, ஒரு ஆர்ட் ஃபார்ம் கற்றுக்கிட்டா அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது நாங்கள் கண்கூட எங்கள் பெண்மகள் மூலமாக பார்த்துட்ருக்கோம். ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த பேரண்ட்ஸ் டு கண்டினியூ. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகிடும், அந்த பிரேக் ஆகாமல் பசங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள மாஸ்டரோட தொடர்ச்சியாக அவங்கள ட்ராவல் பண்ண வச்சு கண்டினியூ பண்ண வச்சுருங்க. கண்டினியூ பண்ண வச்சா அவங்களுக்கு அப்புறம் தெரியும், அவங்களுக்கு இங்கேருந்து வெளில போனதுக்கப்புறம் இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எந்த அளவுக்கு அவங்க வேகமாக இந்த உலகத்துக்கு வெளில தெரியுறாங்க, அதன் மூலிமா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டுன்னு ஒரு வெரி குட் பெனிஃபிஷரியாக நான் இதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த கிருஷ்ணா சார் அண்ட் அஞ்சனா மேம். Thank you, madam.